சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, சொல்ல வார்த்தைகளே அல்ல. அவ்வளவு சந்தோஷத்தோடும் அவ்வளவு நிம்மதியோடும் நான் என்று உன்னை சந்திக்க வந்துள்ளேன். எப்பொழுதுமே ஏதோ ஒரு கவலையோடு தான் நானும் உன்னை பார்க்க வருவேன். காரணம் என்னவென்றால், நீ கவலையாக இருப்பாய். அதை பார்த்து நானும் கவலையாகி விடுவேன். அது மட்டுமல்லாமல் என்னுடைய பிள்ளை என்னை இன்னும் அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கிறது. இன்னும் நான் எதுவும் செய்யாமலேயே இருக்கிறேனே என்ற கவலையும் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அந்த கவலை இல்லாமல் சந்தோஷமாக வந்துள்ளேன். நீ எதிர்பார்த்த அற்புதமான காத்திருந்தாய் அல்லவா? எதிர்பார்த்து அந்த நல்ல விஷயத்தோடு உன்னை தேடி வந்துவிட்டேன். உன்னுடைய வாழ்வில் நீ பல விஷயங்களை தொலைத்திருக்கிறாய். ஆனாலும் என்னிடம் கேட்டாய். துளைத்ததாகவே இருக்கட்டும் சாயி. ஆனால் இதற்கு மேல் நான் செய்யும் விஷயங்கள் அனைத்தும் நல்லதாக இருக்கட்டும். போனது போகட்டும். இனி வருவது மட்டும் எனக்கு நிலையானதாக இருக்கட்டும் சாயி என்று நீ சொன்னாய். ஆம், போனது போகட்டும் தங்கமே. உன்னுடைய வாழ்வில் நீ இனி சந்திக்க போகும் ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நிலையானதாக மாற்ற இருக்கிறேன். உனக்கு புரிய வைக்க வேண்டும் என்றால், நீ எதெல்லாம் திளைத்து எதெல்லாம் தேவை என்று நினைத்து கொண்டு மனதில் ஒரு புழுக்கத்தோடு கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாயோ, அந்த அனைத்து விஷயங்களும் உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது. தேடி தேடி அலைந்தாய். உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயத்திற்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்தாய். ஆனால் எல்லாமே ஒரு விஷயம் கூட நல்லதாக அமையாமல் எல்லாமே வீணாகவே போனது. அந்த விஷயத்தை எல்லாம் மாற்றவே முடியாமல் நீயோ தத்தளித்து கொண்டிருந்தாய். மீனை தண்ணில் விட்டால் அழகாக மிதக்கும். அதுவே அதை கரையில் விட்டால் எவ்வளவு கஷ்டப்படும். அதே போன்ற நிலைமைதான் உன் வாழ்க்கையில் இத்தனை நாள் இருந்தது. ஆனால் உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் அது தொடரக்கூடாது என்று முடிவெடுத்து நான் என்ன செய்து விட்டேன். ஆனால் உன்னை திரும்பவும் நல்லதொரு வாழ்க்கையில் அமர வைக்க முடிவெடுத்து விட்டேன். திரும்பவும் மீன் தண்ணிக்குள் போனால் எப்படி சந்தோஷமாக, அதாவது சொல்ல முடியாத அளவு அந்த மீன் திரும்பவும் தண்ணிக்குள் போகும் பொழுது எவ்வளவு சந்தோஷமாக இருக்குமோ, அதுபோல எவ்வளவு அது நினைக்கும் தெரியுமா? நம் உயிரானது தப்பித்து விட்டது என்று. அதுபோலவே நீயும் தப்பித்து விட்டாய். நானோ உன் வாழ்க்கையை மீட்டெடுத்து விட்டேன். கஷ்டத்திற்குள் மூழ்கி கிடந்த உன் வாழ்க்கையில் இன்பமான ஒரு விஷயம், அற்புதமான ஒரு விஷயம் நடக்க உள்ளது. காலம் காலமாக நீ சோர்ந்து இருந்த ஒவ்வொரு விஷயத்திலும் நான் இருக்கிறேன் என்பதை நீ உணர்வாய். சோர்ந்திருந்தாலும் சாய் நிச்சயமாக காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு நீ இருந்தாய். அந்த நம்பிக்கையை நான் வீணாக்கக்கூடாது என்று எனக்கு தெரியும். உன் வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தையும் ஏக்கம் இல்லாத நிலையான சந்தோஷத்தையும் நான் தர முடிவெடுத்து விட்டேன். இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வந்தது, போனது, சந்தோஷம் வந்தது, இப்படிதான் இருந்தது. எது நினைத்தாலும் இது நிலையாக இருக்குமா என்ற கவலையே உன்னுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் இதற்கு மேல் நீ அதுபோன்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து பார்க்க வேண்டாம். சந்தோஷத்தோடு நீ இருந்தால் மட்டும் போதும். கவலை என்பதை வாழ்க்கையில் எப்பொழுதும் நிலை என்று நினைக்காதீர்கள். கவலை என்பது வாழ்க்கையில் நிலையானதல்ல. ஒவ்வொரு நேரமும் அது வித்தியாசமாகிக் கொண்டே இருக்கும். ஒரு நாள் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அதுவே இன்னொரு நாள் வாழ்க்கையில் கவலைகள் இருக்கும். திரும்பவும் சந்தோஷம் வரும். ஆனால் இனிமேல் அதுபோலெல்லாம் இல்லாமல் நிம்மதியும் சந்தோஷமும் கலந்து இருக்கும்படி உன் வாழ்க்கையில் அனைத்தையும் உருவாக்கி விட்டேன். தங்கமே, வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். ஆனால் உன்னை சாதிக்க விடாமல் இரு பக்கமும் ஒரு முட்டுக்கட்டையாக யாரும் எல்லாவற்றையும் தடுத்து உன்னை வாழ விடாமல் தொந்தரவு செய்து கொண்டு இருக்கிறார்கள். சீக்கிரத்தில் பார், உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் முடிந்து நல்லதொரு வாய்ப்பு கிடைக்கப் போகிறது என்று. நீ தேடிக்கொண்டு இருந்த வாய்ப்பானது உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்த அனைத்து விஷயங்களையும் விடு. இதற்கு மேல் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் நல்லதை மட்டும் நினைத்துக்கொள். இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கும் பல போராட்டங்கள் எல்லாம்
உன்னை வீழ்த்துவதற்காக நான் போட்டது அல்ல. உன்னை எப்படி வாழ வைக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதற்காக நான் உருவாக்கிய சில கஷ்டமான சூழ்நிலை. நீ எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலையை கொடுத்தாலும் எல்லா விஷயத்திலும் இருந்து நீ மீண்டு வந்து விடுகிறாய். உன்னை பற்றிய கவலை எனக்கு ஒருபொழுதும் இருந்தது இல்லை. எல்லாவற்றையும் நீயே தனி ஆளாக நின்று வென்று வருகிறாய். உன்னுடைய பாதுகாப்பு நான் என்று தெரிந்து எதுவாக இருந்தாலும் நான் பார்த்து கொள்வேன், சாய் இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் பொழுது எனக்கு மிகவும் மனமானது அருமையாக அமைதியாக இருக்கிறது. என்னை ஒரு பிள்ளை இவ்வளவு நம்புகிறதே என்று நிறைய கடமைகளும் எனக்கு இருக்கிறது. உன்னுடைய ஏக்கங்களை குறைத்து உன்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை நிலையாக தருவேன். அப்புறம் இன்னொன்று உன்னிடம் நான் சொல்ல வேண்டும். உனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய விடாமல் எப்பொழுதும் தடையாக நிற்கிறார்களோ அவர்களே உனக்கு ஒத்துழைப்பு தரும்படி அனைத்து வேலைகளையும் நான் செய்து வைப்பேன். யார் யாருக்கோ என்னென்ன விஷயமோ செய்து தருகிறேன். உனக்கு நான் செய்ய மாட்டேனா? நிச்சயமாக அனைத்து விஷயத்திலும் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி தருவேன். உன்னுடைய வாழ்வில் யாரும் உனக்கு உறுதுணையாக, உனக்கு பின்னாடி ஒரு பலமாக இல்லையே என்று கவலைப்படாதே. உனக்கு முழு பலமாக இங்கு நான் இருக்கும் பொழுது நீ எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. பொறுத்திரு, எல்லா விஷயமும் மாறும். கவலைப்பட்டால் எதுவும் மாறாது. கவலை இல்லாமல் பொறுத்திருந்து அமைதியாக நான் தரும் சந்தோஷங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொள். அமைதியோடு நீ செய்யும் ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்வில் பல எதிர்காலத்தை உருவாக்கும். நீயே சில விஷயங்களை தொலைத்தால் கூட அந்த விஷயமானது உன்னை தேடி தானாகவே வரும். உனக்கு நான் இருக்கிறேன் தங்கமே, உனக்கு நான் இருக்கிறேன். வாழ்வில் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும், உன் வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும், எல்லாவற்றையும் நானும் கவனித்து கொண்டு அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இனியும் நீ தேவையில்லாமல் ஒரு பொழுதும் கஷ்டப்பட வேண்டாம். எந்த ஒரு நிலையிலும் நீ அழ வேண்டாம். அமைதியாக இருந்தால் எல்லாம் தானாகவே நடக்கும். எந்த ஒரு நிலையிலும் பதட்டப்படாமல் இரு. நானே உனக்கு பாதுகாவலனாக இருந்து எல்லா விஷயத்தையும் வழிநடத்துகிறேன். தைரியம் மட்டும் இருந்தால் போதும். எவ்வளவு கடினமான சூழ்நிலையில் இருந்தால் கூட உன்னால் வெற்றி அடைய முடியும். புரிந்து கொண்டு வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அமைதியாக இரு. நானே உனக்கு எல்லாம் செய்து தருகிறேன். சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி உனக்கான அனைத்து வழிகளையும் காட்டி நானே உனக்கு எல்லாவற்றையும் தருவேன். தைரியமாக இருந்தால்தானே தங்கமே நான் என்னென்ன செய்ய போகிறேன் என்பது உனக்கு புரிய வரும். இவ்வளவு பயத்தோடு இருந்தால் நான் என்ன செய்ய வருகிறேன் என்பதே உனக்கு புரியாமல் போய்விடும். பயத்தை தூக்கி போட்டுவிட்டு சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் இந்த சாயாகிய நான் உன் கூடவே இருந்து அருள் புரிவேன். ஓம் சாய்ராம்.